ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டுன்னு ஒரு சமையலில் 10 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணி செய்யக்கூடிய ஒரு குயிக் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எஸ், தோசைங்க. குயிக் தோசை. நம்ம மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நல்லா குவிச்சு அளந்த மாதிரி அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு, கடையில் எந்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி, அந்த எந்த கப்பில் நம்ம அளக்குறோமோ அதே கப்பில் அரை கப்புங்க கடலை மாவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா, ஒரு கப்பு, இந்த கப்பாலேயே ஒரு 3/4 கப்பு வரைக்கும் நல்ல கெட்டி தயிருங்க. இந்த தயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், காஷ்மீரி சில்லி மிளகாய் ஒரு 5 மிளகாயை நல்ல வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மிளகாயை இதோட சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸாக குட்டியாக இருக்க மாதிரி 2 உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஓகே, அரிசி மாவு, கடலை மாவு, காஷ்மீரி சில்லி மாவு, உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், அவ்வளோதாங்க. தயிர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதை புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. உடனடியாக சுடக்கூடிய ஒரு தோசை. சைடிஷ் நம்ம விருப்பம்தான், எது வேணாலும் தொட்டுப்பாருங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. புளிக்க வைக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே தோசை மாதிரி ஊற்றி எடுத்துட வேண்டியதாங்க. நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே சுட்டாலும் சுடலாம், இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு சுட்டாலும் சுடலாம். இந்த பாருங்கள், ஏற்கனவே 2 தோசை ஊற்றி எடுத்துட்டேன். இது 3வது தோசை ஊற்றிருக்கேங்க. இதுக்கு தொட்டுக்க சைடிஷ் எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி. நான் தோசையோட சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்ல அருமையான சூப்பரான குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. அம்புட்டு ருசியாக இருக்குங்க. அல்லி தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. அடி தூளுங்க.